எவ்வளோ பெரிய வீடு நம்ம கட்டுறோமோ, அவ்வளோ வாஸ்து குறைபாடுகள் அங்கே வந்துடுது. ஏன்னா ஆர்க்கிடெக்சரு, டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு இடத்துல மேடு பண்ணுறது, ஒரு இடத்துல பள்ளம் பண்ணுறது, அழகாக இருக்கணும், இன்டீரியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய தவறான அமைப்புகளை பண்ணும் பொழுது, அந்த இடத்துல வாஸ்து குறைபாடுகள் அதிகமாக இருக்குது. சின்ன வீடு அப்படிங்கும்போது சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதை சரி பண்ணால் அழகாக ரிசல்ட்டு. ஒரு ஆரோக்கியம் சிறப்படையும், வருமானம் வரும், திருமணம் நடக்கும், நல்ல முன்னேற்றத்தில் அந்த குடும்பம் போகுது. ரொம்ப பெரிய வீடுகளில் வாஸ்து பிரச்சனை வரும்போது, அங்கே வந்து சரி பண்ணுறதும் ஒரு சவாலாக இருக்குது. சரி பண்ணுவதும் இல்லை. பிறகு வந்து அந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அது. திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. எந்த நிலையிலேருந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து படிப்படியான முன்னேற்றம் வரும்போது அதை சீராக எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டுட்டு ஒரேடியாக ஜெட்டு வேகத்தில் போகணும்னு சொல்லிட்டு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அது வந்து திரும்பவும் சரிவுகளை தான் கொடுத்துருது. இதுவும் மக்கள் புரிஞ்சுக்கணும். அளவான வீடு, அழகாக வந்து அதை வந்து வாஸ்து முறைப்படி அளவுகள், வாஸ்து முறைப்படி கோணங்கள் எப்படி திரும்பியிருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே எது வைக்கணும் வைக்கக்கூடாது, என்ன மாதிரி டைல்ஸ் போடணும், கிரானைட்டு மார்பிள்ஸ்லாம் போடக்கூடாது, இது மாதிரி நிறையா கவனத்தில் வைக்கிறத விட்டுட்டு, நல்லா வந்து எனக்கு வந்து நிறைய வந்து முன்னாடி கிழக்கு பார்த்த வீடாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், கிழக்கில் அதிக காலி இடம் விடுவாங்க. ஏன்னா லான் போடுறேன், நான் கார் நிறுத்துறதுக்கு வந்து எனக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்கில் கார் நிறுத்துவாங்க. லான் போட்டு அதில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. செடிகள்லாம் நிறைய வைப்பாங்க. வடக்கை விட கிழக்கு அதிகமாக காலி இடம் இருந்தால் நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,